ஊழல்கள் இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் எவரையும் நாம் வெள்ளை அடிப்பதை தவிர்ப்போம். ஊழல்கள் இதுகள் இல்லாம மத்திய அரசிலே இருந்து எந்த அளவுக்கு அந்த இதை முன்னேற்றலாம் என்ற ஒரு நகர்வை பிறகு அவருடைய உள்ளுணர்வே அவரை தற்கொலை செய்ய தூண்டுது. உண்மையில நல்ல ஒரு சிறந்த ஒரு யூத்தி நல்லவர். அவர் என்ன செய்தாருன்னா, என்னென்னா எங்களுடைய சமூகத்தில் இப்ப எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு இதையும் ஒரு நல்ல ஒரு இதை கொண்டாந்து விட்டுருக்குது. எங்களுடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டாந்து விட்டுருக்குது. இந்த இடத்துல நாங்கள் மேற்கொண்டு எப்படியான நகர்வுகளை செய்ய வேண்டும் என்றுதான் முக்கியம். இங்கே முதலாவது விஷயமா நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், எங்களுடைய ஊழல்கள் இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் எவரையும் நாம் வெள்ளை அடிப்பதை தவிர்ப்போம். இது முதலாவதாக எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் செய்கிற பெரிய வேலையாக இருக்கணும். எங்களுடைய சமூகம் இனியும் இந்த கலைகள் எல்லாம் புடுங்கப்பட வேண்டும். இந்த கலைகள் எல்லாம் புடுங்கப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய சமூகத்தை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. உதாரணமாக இந்தியாவில் தமிழ்நாடு அதின் ஆட்சியில் இருக்கிற கதிரைகள் எப்பயுமே மத்திய அரசுக்கு கீழே இருந்து கொண்டு தங்களுக்கான ஊழல்களை நகர்த்தி கொண்டே சென்று கொண்டு இருக்கின்றன. அந்த இதே நேரம் இங்கால ஒரு கலைஞர் இருக்கிறார். அப்போ இவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எடியூரப்பா கேரளாண்ட ஒரு இதாக இருக்கிறார். அந்த கேரளாண்ட இது அங்கு ஊழல்கள் இதுகள் இல்லாமல் மத்திய அரசிட இருந்து எந்த அளவுக்கு அந்த இதை முன்னேற்றலாம் என்ற ஒரு நகர்வே நகர்ந்து கொண்டு போகுது. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இப்படியான தலைவர்களை விட இப்படியான முன்னுதாரணங்களை விட இப்படியான முன்னுதாரணங்கள் தான் இனி தேவை. இதை விட இன்னொரு விடயம் இருக்கின்றது. எங்களுக்கு போதுமான அளவு நிதிகளோ எதுவுமே எங்களுடைய புலம்பெயர் சமூகத்திடம் இருக்கின்றது. புலம்பெயர் சமூகத்தில் மிகவும் நல்ல விதமாக எங்களை வழிநடத்தக்கூடியவர்கள், நல்ல விதமாக அவர்கள் தங்களுடைய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அதை புலம்பெயர் சமூகத்தினர் நன்கு அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி இதை விட மல்லாவி ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவர் இந்த விடயத்தில் ஒரு மருத்துவ நிபுணர், ஒரு சிறுநீரக மருத்துவ நிபுணர் மிகவும் நல்ல ஒரு இதாக அந்த இடத்துல தேவை கருதி அங்கே குருதி சுற்றி அதுக்கு பிரிவு உருவாக்குறார். இந்த இடத்துல எங்களுடைய இனத்துக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கின்றார். இது மாதிரி நிறைய பேர் எங்களுடைய சமூகத்துக்கு பங்காற்றக்கூடிய மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய சமூகத்தின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஒரு பெரிய விஷயம் என்னென்றால், எங்களுடைய உள்ளுணர்வு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த உள்ளுணர்வு என்ற விடயத்தை நாங்கள் கட்டாயம் நீங்கள் கதைக்க வேண்டியிருக்கு. என்னென்றால், ஒரு சிறுமி பட்டினியில் சாகிற நிலையில் இருக்க அந்த பின்னுக்கு ஒரு பிணந்தினி கழுகு அந்த சிறுமியை சாப்பிட்றதுக்கு இருக்குது. இந்த விடயத்தை படம் எடுத்த ஒரு ஊடகவியலாளர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய உள்ளுணர்வே அவரை தற்கொலை செய்ய தூண்டுது. அது என்ன விஷயம் என்றால், அந்த சிறுமியை நான் காப்பாற்றி இருக்கலாம், இந்த படத்தை எடுத்து எனக்கு என்ன நடந்தது. இது மாதிரி ஒரு யூடியூபர், உண்மையில நல்ல ஒரு சிறந்த ஒரு யூடியூப் நல்லவர், அவர் என்ன செய்தாருன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நகரங்களுக்கும் போய் வீடியோ போட்டு கொண்டு இருந்தார். ஆனால் பிறகு ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த சேனலை அப்படியே க்ளோஸ் பண்ணி போட்டு, ஏன் மக்களை நான் இப்படி பிழையாக வழிநடத்தக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது அவர் தமிழ் மக்களுக்கான சமூகத்துக்கான விடயங்களை மட்டும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். இதே போல இப்படி அந்த உள்ளுணர்வு என்பது எங்களுக்கு கட்டாயம் தேவை. எங்களுடைய சமூகம் தொடர்பான உள்ளுணர்வு எங்களுக்கு இருக்கணும். ஏனென்றால் இந்த உள்ளுணர்வு என்னை பொறுத்தவரையில், நான் ஒரு காலத்தில் என்னுடைய தாயார் விருப்பத்துக்காக ஒரு அடையார் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் நோயாளியாக இருந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க அவர் எதிர்பார்த்த விடயம் என்னென்றால், இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இலங்கையில் வரணும் என்று. ஆனால் பிறகு
காலகட்டத்தில் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அதாவது நீர்வேலியில் நான் ஒரு அப்படியான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான முழு கட்டமைப்பையும் உருவாக்குவதற்கு ஒரு கட்டிடத்தை, அதாவது இப்போ பெரிய காணியை வாங்கி அதில் 3 மாடி கட்டுறதுக்கான முழு வேலை திட்டத்தை நடந்து கொண்டு போய்க்க 2 மாடியோட அந்த விடயத்தை அப்படியே நிறுத்தி போட்டு உடற்தொழிலியல், அதாவது பிசியோலஜி என்று சொல்லுகின்ற உடல் இயக்கவியல், அந்த உடல் இயக்கவியலை பற்றி உடல் இயக்கவியலில், அதாவது இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற வேலையின் என்றால் யோகாசனத்தினாலும் தியானத்தினதும் உடல் இயக்கவியலை பற்றி ஒரு விஞ்ஞான ரீதியான தொகுப்பை உருவாக்கி கொண்டிருக்கேன். இந்த விடயத்துக்கு நான் பேராசிரியர் குமணன்கிட்ட இருந்து போதிய அளவுக்கு அறிவை பெற்றுக் கொள்கிறேன். இந்த விடயத்தை தொடர்ந்து செய்து, ஏனென்றால் இந்த விடயம் நான் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டது ஒரு அறக்கட்டளை வைத்தியசாலையை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் பிறகுதான் எனக்கு விளங்கியது, இந்த அறக்கட்டளை வைத்தியசாலையை உருவாக்குவதை விட ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கினால் அது எத்தனையோ மடங்கு பெரிய விடயமாக அமையும். இந்த விடயத்தை மேற்கொண்டு இன்னும் பல இடங்களில் பாடசாலை ரீதியாகவும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக இந்த யோகாசனம் தியானம் தொடர்பான உடற்தொழிலியல் தொடக்கம் அவர்களின் கல்வி வரை பல செயற்பாடு திட்டங்களை உருவாக்கி கொண்டே செல்கின்றேன். இந்த விடயங்களின் இறுதியில் மருத்துவ மாஃபியாவோ அல்லது கல்வி தொடர்பான மாஃபியாவோ தானாகவே காணாமல் போகின்ற ஒரு காலம் வரும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து